நட்சத்திர பொருத்தத்தில் வந்து வேதை பொருத்தம்னு ஒன்று உண்டுங்க. இந்த வேதை பொருத்தம் இல்லாட்டினா கண்டிப்பாக பண்ணவே கூடாதுங்க, திருமணம் பண்ணவே கூடாது. வேத பொருத்தம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் தான் வேதை. குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் வேதை. இந்த நட்சத்திரத்தை தவிர வேறு எந்த நட்சத்திரம் வேணாலும் திருமணம் செய்யலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த வேத பொருத்தம் மட்டும் இல்லாட்டினா கண்டிப்பாக திருமணம் செய்கிறது தவிர்க்கணும். குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் இந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து மிருகசீர்ஷம், உங்களுக்கு வந்து சித்திரை, அவிட்டம், செவ்வாவோட நட்சத்திரம் வந்து கணக்கில் வராது. மற்றபடி பார்க்கின்ற பொழுது அஸ்வினிக்கு கேட்டையும், பரணிக்கு அனுஷமும், கிருத்திகைக்கு விசாகமும், ரோகிணிக்கு சுவாதியும், திருவாதிரைக்கு திருவோணமும், புனர்பூசத்துக்கு உத்திராடமும், பூசத்துக்கு பூராடமும், ஆயிலத்துக்கு மூலமும், மகத்துக்கு ரேவதியும், பூரத்துக்கு உத்திரட்டாதியும், அஸ்தத்துக்கு சதயமும், உத்தரத்துக்கு உத்தர பூரட்டாதியும் உங்களுக்கு வந்து வேத பொருத்தம் வராதுங்க. இது எல்லாமே ரஜ்ஜு பொருத்தம் வராது. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரஜ்ஜு பொருத்தமும் வராது. இந்த மாதிரி நட்சத்திரமாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக திருமணம் செய்கிறத தவிர்க்கணும். ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் வந்து ஆகாத நட்சத்திரம்னு வச்சுருக்காங்க. இப்படி ஆகாத நட்சத்திரம்னு வச்சிருக்கின்ற பொழுது ஒரு பெண் புனர்பூசமாக இருக்குது, பையன் வந்து உத்திராடமாக இருக்காருன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் வந்து இந்த வேதை இருக்காது. இந்த வேதை இல்லாட்டினாலே வேதை என்பதே வந்து ஒரு சரியான அமைப்பு கிடையாது. வேதை என்பதே வந்து ஒருத்தருடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் வந்து கடுமையான ஒரு பகை நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து ஒரு பெண் நட்சத்திரத்துக்கு ஆண் நட்சத்திரம் வேதையாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் செய்யவே கூடாது. அவங்களுக்கு மற்ற பொருத்தங்கள் என்ன இருந்தாலும், மற்ற ஜாதகமைப்பு எப்படி இருந்தாலும், வசதி வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும் வேணால் இருக்கலாம். ஆனால் அந்த வேதை மட்டும் இல்லாட்டினா கண்டிப்பாக பண்ணவே கூடாது. 10 பொருத்தத்தில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய பொருத்தமாக இருக்கிறது இந்த வேத பொருத்தமாகுங்க. கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்காக வரன் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அமைப்பில் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வசதி வாய்ப்பாக இருக்குது, நல்ல அமோகமாக இருக்குன்னா நினைப்பாங்க. அப்படி நினச்சால் கூட இந்த வேத பொருத்தம் இல்லாட்டினா கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணவே கூடாது. வேத பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்து பார்த்தால் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஜென்ரலாக முடிஞ்ச வரைக்கும் வேத பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது. நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன். குறிப்பாக அந்த நட்சத்திரம் வந்து மெயினாக வந்து ரஜ்ஜும் வராது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து திருமணம் செஞ்சால் அவங்க 2 பேருக்குள்ளே வந்து ஒரு ஒற்றுமை என்பது அவர் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நன்றி, வணக்கம்.